தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கோளொரு பதிகத்திலிருந்து ஒரு பாடல். வேயுரு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருஞானச் சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்திருக்கின்ற கோளொரு பதிகத்தின் முதற்பாடல். வேயுரு தோழி பங்கன், மூங்கில் போன்ற வலுவான சக்தி வாய்ந்த அழகிய தோளினை கொண்ட உமையம்மையின் ஒரு பாகமாக கொண்டவன் மாதொரு பாகன் சிவபெருமான். விடம் உண்ட கண்டன், அன்பர்களெல்லாம் அறிவார்கள். பார்க்கடலை கடைகின்ற பொழுது எழுந்த ஆழகால விடத்தை உண்ட கண்டன் நீலகண்டன், விடமுண்ட கண்டன். மிக நல்ல வீணை தடவி, வீணை வாசிப்பதிலே வல்லவர். வேயுரு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து பிறைமதி பிறை சூடி பிறை சந்திரன் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால், இதனால் இப்படி உளமே புகுந்ததனால் அடியார்களுக்கு என்ன பயன்? சிவபெருமான் அடியார்களின் உள்ளத்திலே இருந்து எவ்வகையான அருள் அடியார்களுக்கு தருகிறார்? அடியார்கள் பெறுகின்ற அருள் என்ன? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே 9 கோள்கள், 9 கோள்கள் நவக்கிரகங்கள். சொல்வார்கள், இந்தந்த கோள்களால் இந்தந்த பிரச்சனை உனக்கு வருகிறது என்று சொல்வார்கள். ஆனால் சிவனடியார்களுக்கு அன்பர்களுக்கு மாசரு திங்கள் முடிமேல் அணிந்து மாசரு கங்கை முடிமேல் அணிந்து திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் இந்த 9 கோள்களும் ஆசரு ஆசரு எந்த குற்றங்களாக இருந்தாலும் தீமைகளாக இருந்தாலும் வல்வினைகளாக இருந்தாலும் அற்றுப்போகும், காணாமற் போகும், இல்லாமற் போகும். 9 கோள்களால் அன்பர்களுக்கு ஏதேனும் தீங்கு வருவதாக இருப்பின் சிவனடியார்களுக்கு அது அண்டாது. 9 கோள்களில் இருந்து வருகின்ற எவ்வகை தீவினைகளும் வல்வினைகளும் சிவனடியாரை அண்டாது. ஆசு அரு, அறுத்து நிற்கும், இல்லாது நிற்கும். நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. 9 கோள்களும் நல்லவற்றை மட்டுமே அடியார்களுக்கு செய்யும். தேவார வரிகள் படித்திருப்பீர்கள். அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தம்தான் என் செய்யும், தில்லை மாநகர் சிற்றம்பளவனார்க்கு எல்லையில்லதோர் அடிமை பூண்டேனுக்கே. அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும். அதே போல இங்கே இந்த 9 கோள்களும் நவகோள்கள், நவகிரகங்கள் 9 கோள்கள்
9 கோள்களும் சிவனடியார்களுக்கு அன்பர்களுக்கு உளமே புகுந்ததனால், மாதொரு பாகன் உளமே புகுந்ததனால் அன்பர்கள் நித்தம் நித்தம் சிவநெறியிலே வாழ்ந்து சிவபெருமானின் திருவடிகளே நினைந்து நினைந்து உருகி வாழ்வதினாலே, வணங்குவதினாலே, சிவபெருமான் அன்பர்களின் உள்ளத்திலே குடிகொள்வதனாலே, வீற்றிருப்பதனாலே அந்த 9 கோள்களினால் நன்மைகள், முழுமையான நன்மைகள் சிவனடியார்களுக்கு கிட்டும் என்பதை ஞானசம்பந்தப் பெருமான் பதிவு செய்திருக்கிறார். இது ஞானசம்பந்தப் பெருமானின் அருள் வார்த்தைகள், அருளாசிகள், அவர் தந்திருக்கின்ற பாடல். 9 கோள்களும் சிவனடியார்களுக்கும் அன்பர்களுக்கும் சிவபெருமானை நெஞ்சிலே தாங்கி நித்தம் நித்தம் வணங்கி வருபவர்களுக்கு 9 கோள்கள் நன்மையே செய்யும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.